பொன்பரப்பு வங்கியில இவங்க கொள்ளடிக்க போனாங்க, அதுல பொதுமக்கள் அடிச்சு கொண்டுட்டாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் தோழருடைய தமிழ்நாடு விடுதலை படை நடவடிக்கைகளை மட்டுமே பார்க்கிறவங்க அது சாகசவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்கள்ல பலர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தேச விடுதலை என்பது கடைநிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்காம எப்படி நாம இந்த தேச விடுதலை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் சாதி ஒழிப்பை தமிழ் தேச விடுதலையோடு இணைக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுடைய கடமை தமிழ்நாட்டு விடுதலைக்கு போராடுவது மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள தேசனுடைய விடுதலைக்கு துணை நிற்போம். நாங்க தேங்காய் சில்லுக்கு ஆசைப்படுற சின்ன பசங்களை, தேங்காவே எங்களுது, இந்தியாவே எங்களுது, அப்ப தேங்காய் சில்லுக்கு யார் ஆசைப்பட்டாருன்னு சொல்றாரு? அந்த கேள்வி நமக்கு வருது. எதுக்கு இந்த மாதிரி முன்னுக்கு பின்புறான விஷயம்? இலங்கையில போய் சில்லுக்கு ஆசைப்பட மாட்டேன் சொல்ல முடியுமா உங்களால? நீ சொல்லு உண்மைய என்று சொல்லுகிறார். உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான், உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டில் தமிழரசன் தமிழ் தேசிய விடுதலைங்கிற அரசியலை நீங்க என்ன ஒன்னாலும் மட்டம் தட்டி எது ஒன்னாலும் பேசலாம். இந்த புத்தகம் யாரை வைத்து தமிழரசனை மக்கள் கொண்டார்கள் சொல்லுதுன்னா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தமிழ் தேச விடுதலை கட்சியினுடைய தலைவர் செந்தமிழ் குமரன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். மகிழ்ச்சி. தமிழரசன் அவர் தொடர்பான ஒரு புத்தகம் இப்போது பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம் எழுதியிருக்கிறாரு. தமிழரசன் யார் அப்படின்னா, தமிழ்நாடு பொது உடைமை கட்சியை நிறுவியவர். தமிழரசன் ஒரு ரெஃபரன்ஸா சமீபத்தில் வெளியான விடுதலை திரைப்படம், வெற்றிமாறனுடைய விடுதலை திரைப்படத்தில் அதில் ஒரு கேரக்டராகவும் கூட அவர் சேர்த்திருப்பாரு. தமிழ் தேசியம் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது அறியப்படக்கூடிய தலைவர்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தமிழரசன். அவர் தொடர்பான அந்த புத்தகம், இந்த புத்தகம் வெளியாகும் பொழுதே பல சர்ச்சைகள், இந்த புத்தகத்துல உண்மைக்கு புறம்பான நிகழ்வுகள் இருக்கு. என்ன ஒரு முக்கியமான கேள்வினா, பொதுவாக தமிழரசனை பற்றி பேசும்பொழுது அவருடைய மரணம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எல்லாரும் முன்வைப்பாங்க. காவல்துறை அடித்து கொன்றது அப்படின்னு, இன்னொரு சிலர் பொதுமக்களே அடித்து கொன்றாங்க அப்படின்ற மாதிரியான கருத்து. இது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அவருடைய மரணத்தை எப்படி குறிப்பிடுறாங்க? இந்த புத்தகம் தொடர் தமிழரசனை பற்றிய பல்வேறு செய்திகளை 1969 நக்சல்பாரி இயக்கத்துல அவர் இணைஞ்சதுல இருந்து 87 அவர் படுகொலை செய்யப்படும் வரையில் 19 ஆண்டுகால வரலாற்றோடு தொடர்புடைய பல தோழர்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த 19 ஆண்டு காலத்துல நக்சல்பாரி அரசியலை ஏற்றுக்கொண்ட இந்திய புரட்சியாளராக தமிழரசன் இருந்தார். 1969 70 சாரு மஜும்தார் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் 3 பிரிவுகள் அதில் உருவாகி கூட்டக்குழு என்கின்ற அமைப்பினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளராகவே தமிழரசன் இருந்தார். அப்பொழுதும் இந்திய புரட்சி தான், நடைமுறை வேறு. பிறகு அவர் சிறைக்கு போறாரு. அந்த அவசர நிலை பிரகடனத்தில் அந்த காலகட்டத்தில் 77 சிறைக்கு போய் சிறைக்குள்ளாரிருந்து வெளியே வரும்பொழுது ஈழப் போராட்டத்தினுடைய தாக்கத்தில் வடகிழக்கு இந்தியாவில் தேசிய விடுதலை போராட்டம் முன்னுக்கு வருது. இதை ஒட்டி தேசிய விடுதலை புரட்சியை பற்றிய பார்வை உருவாகி 84 பெண்ணாடத்தில் இந்தியாவில் தேசிய இனங்களுடைய விடுதலை, தமிழீழ விடுதலை ஆதரவு மாநாடுன்னு 2 நாள் மாநாட்டம் நடத்துறாங்க. தமிழரசன் நடத்தி தமிழ்நாடு பொது உரிமை கட்சியை நிறுவுறாரு. தமிழ்நாடு விடுதலை படை நிறுவப்படுகிறது. தமிழ்நாடு மாணவர் இளைஞர் பேரவை நிறுவப்படுகிறது. தமிழ்நாடு மகளிர் பேரவை, நெசவாளர் பேரவை, மீன்பிடி தொழிலாளர் பேரவை, இன்னும் பல்வேறு மக்கள் திரள் அமைப்புகள்லாம் கட்டிட்டு வராங்க. பிறகு அவருடைய அந்த தமிழ்நாடு விடுதலை படையினுடைய நடவடிக்கைகள் மருதையாற்று பாலம் சம்பவம், அது ராஜீவ்காந்தியினுடைய வருகையை எதிர்த்து காவிரி வறண்டு இருக்கையில் தஞ்சாவூர் திருவையாவூர்ல மார்கழி திருவிழாவுக்காக வர்றாரு. அதை கண்டிச்சு ஒரு நடவடிக்கை. பிறகு ஈழத்தை அங்கீகரிக்க கோரி மருதையாற்று பாலம் நடவடிக்கை. இதைத்தான் நிறைய பேர் பெருசா பேசுறாங்க. ஆனா நிறைய மக்கள் திரள் இயக்கங்களும் இருந்தது, அதற்கான பணிகளும் நடந்துகிட்டு இருந்தது. ஆயுத வழி அப்படின்றது இருந்தாலும் மக்களை திரட்டி இன்னொரு பக்கம் அந்த வேலைகள் நடந்தது. ஆமா, அவர் கூட்டக்குழுனுடைய அறிக்கையை முன்வைத்தவர் தமிழரசன். தமிழ்நாட்டில் 3 பிரிவுகள், அழித்தொழிப்பு மட்டுமே என்கின்ற ஒரு வழிப்பாதை, அழித்தொழிப்பும் வேண்டும், மக்கள் திரள் புரட்சியும் நடத்தணும். மக்களை கூட்டாம மக்களை சேர்க்காம தனிநபரா போய் ஒருவரை வெட்டி கொள்வது அப்படின்றது இல்லை அப்படிங்கிற அந்த அறிக்கையை அவர் தான் வைக்கிறார். அது தவறு அப்படின்றத முன் வைக்கிறார். தவறுங்கிறத வச்சு அவர் தான் அந்த கூட்டக்குழுடைய அறிக்கையை வைத்து அவர் முன்வைத்ததுனாலேயே அவர் அந்த கமிட்டியினுடைய மாநில பொறுப்பாளராக மாறுறாரு. அப்படி இருக்கும் பொழுது
அதே நடைமுறை தான் தமிழ்நாடு பொதுமை கட்சிக்கும் தமிழ்நாடு விடுதலை படைக்கும் விற்கிறார். அப்போ தோழருடைய தமிழ்நாடு விடுதலை படை நடவடிக்கைகளை மட்டுமே பார்க்குறவங்க அது சாகசவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்கள்ல பலர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் திரள் நடவடிக்கைகள் இருக்கு. வல்லம் முந்திரிக்காட்டை மக்களுடைய கூட்டுறவு சொசைட்டியா மாற்றினது, பல்வேறு சாதி ஒழி போராட்டங்கள் நடத்தினது. கலிங்கராணின்னு ஒரு பொண்ணு மீன் சுருட்டி பகுதியில ஒரு ஆதிக்க சாதியினரால் கொல்லப்பட்டு, ஒரு பட்டியல் சமூக பெண் கொல்லப்பட்டு எரித்துரிக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து இன்னைக்கு சமூகத்துல மோதலுக்குள் இருக்கக்கூடிய உழைக்கணும் மக்களா இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்களை, வன்னியர் சமூக மக்களை ஒன்றாக திரட்டி போராட்டம் பண்ணவர். அதனுடைய அடிப்படையில தான் இந்த தேச விடுதலை என்பது கடைநிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்காம எப்படி நாம இந்த தேச விடுதலை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் சாதி ஒழிப்பை தமிழ் தேச விடுதலையோடு இணைக்கிறார். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுடைய கடமை தமிழ்நாட்டு விடுதலைக்கு போராடுவது மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள தேசியனுடைய விடுதலைக்கு துணை நிற்பது, குறிப்பா ஈழத்தமிழர்களுக்கு தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு துணை நிற்பது, இதையெல்லாம் அவருடைய அரசியல் செயல்பாடுகள். இப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அரசியல் மேலெழுந்து வருவதை இந்திய ஆட்சியாளர்கள் விரும்பல. அதனால அவர் கட்டம் கட்டப்படுகிறார். அப்போ அவர் வங்கி கொள்ளை நடவடிக்கை நடந்தது, அந்த வங்கியில பொன்பரப்பு வங்கியில இவங்க கொள்ளையடிக்க போனாங்க, அதுல பொதுமக்கள் அடிச்சு கொண்டுட்டாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் பொன்பரப்பிக்கு வங்கி நடவடிக்கை, மணி ஆக்ஷன், கடந்த காலத்துல பொருளாதார நடவடிக்கை என்பதுதான் அவருடைய பெயர். இப்போ வங்கி கொள்கை அப்படின்றது அவர்களுடைய அரசியல் நடவடிக்கையினோட ஒரு பகுதியாக இருந்தது. ஆமா, மணி ஆக்ஷன், பொருளாதார நடவடிக்கை. இந்த அரசாங்கத்திலிருந்து பணத்தை எடுக்கணும். அது மக்கள் பணம்னு அவங்க யோசிக்கல. பணம் மக்கள் பணம் தான். அந்த பணம் அரசாங்கத்தினுடைய வங்கியில இருக்கு. வங்கியில இருந்து பணத்தை எடுத்தா அரசாங்கம் தானே பணத்தை மக்களுக்கு கொடுக்கணும். அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்துரும். அதை இன்சூர் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வகையில மக்கள் அந்த பணத்தை வாங்கிடுவாங்க. மக்களுக்கு அதனால இழப்பு இல்ல. அப்ப அரசாங்கத்தினுடைய பணம் எடுக்கணும். இது அவங்களுடைய ஒரு நடைமுறை. இதுதான் ஈழத்திலையும் நடந்தது. அதனுடைய தாக்கம் இந்த இதுல இருந்தது. அப்போ அவர்கள் அந்த நடவடிக்கைக்கு போகும்பொழுது அது உளவாளிகளால் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப்பட்டு தொடர் தமிழரசனை எப்படி மடக்கி பிடிக்கணும் என்பதற்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டு தமிழரசன் போன்ற போராளிகளை காவல்துறையோ உளவுத்துறையோ அடிச்சு கொண்டுட்டாலோ இல்ல சுட்டு பிடித்தாலோ அந்த இயக்கம் வேகமா வளர்ந்துரும். காவல்துறைக்கு அச்சம் இருக்கு. அந்த இயக்கம் வேகமா வளர்ந்துரும். அது மட்டும் இல்லாம தமிழரசனுடைய ஆதரவாளர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, அவருடைய ஃபாலோயர்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க கணக்கு பண்றாங்க. இதற்கு முன்னர் அது மாதிரியான நடவடிக்கைகளை தேவாரம் போன்றவர்கள் ஈடுபட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு அப்படின்றத அவங்க காவல்துறை அறிந்திருந்தது. தேவாரம் நக்சல் பாறைகளை தர்மபுரியில வேட்டையாடினார். தர்மபுரி போன்ற வடார்காடு பகுதிகளில் அவர் செய்த செயலால நக்சல் பாரி இயக்கமே அழிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. அப்படின்னா அழியல. அதை பார்த்தாவது தென்னார்காடு மாவட்டம் போன்ற கடலூர், அலியூர் போன்ற பகுதிகளில் நக்சல் பாரி இயக்கம் அழிந்துன்னு நடந்தாங்க. அப்படிலாம் அழியல. அதை விட முக்கியமா இந்தியாவே வேணாம், தனித்தமிழ்நாட்டுக்கு நாங்க போராடணும்னு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு வளர்ந்துட்டாங்க. அப்ப அரசாங்கம், காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் நம்ம அழித்தோம்னு சொன்னா இவர்களுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். அதனால இவர்களை வீழ்த்துவதற்கு முதல்ல மக்களாலே கொல்லப்பட்டார் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்கணும்னு சொல்லி மக்கள் போர்வையில் உளவுத்துறையும் காவல்துறையும் இறங்கி நின்று தோழர்களை அடித்து கொண்டார்கள். இதுதான் வரலாறு. மக்களுக்கு தெரியாத சூழல்ல மக்களும் கல்லை நோக்கி கல்லெடுத்து அடிக்க போறாங்க, வர்றாங்க. தோழர் பேசுகிறார். இதற்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அடுத்து நான் அதுதான் கேட்கின்றேன். இதற்கு ஆதாரம் காவல்துறை சொல்வதற்கு காவல்துறை ஏதோ ஆதாரத்தை கொடுக்குறாங்க அவங்க தரப்புல இருந்து. இப்போ மக்கள் தரப்புல உங்களை மாதிரியான அரசியல் கட்சிகளினுடைய தரப்புல இதற்கான ஆதாரம் அப்படின்றத எதை நீங்க சுட்டி காட்டுற? ஆதாரங்கள் அப்படின்றது ஒண்ணு அவருடைய நடைமுறை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுல நம்ம கவனிக்கணும். 10-12 அழித்தொழிப்புகள் நடத்தியிருக்கிறாங்க தோழர்கள். இந்த புத்தகத்துல அதெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடித்தொழிப்பு அப்படின்றது அந்த பகுதியில மக்களை சுரண்டக்கூடிய பண்ணையார்களை மக்கள் துணையோட அழிக்கணும், கொலை செய்வது. ஆமா. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதியில போய் அந்த பகுதி மக்களோட உழைத்து அவர்களுடைய உணவு கொண்டு உறங்கி அவர்கள ஒரு 4 பேரை தயார்படுத்திக்கிட்டு அவங்களை அழித்து விட்டு வராங்க. குண்டுலாம் வீசுறாங்க. மக்கள்லாம் திரண்டு வந்துடுறாங்க. நிறுத்தி எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க உங்களுக்காக தான் வந்திருக்கிறோம், உங்களை இவன் சுரண்டான், உங்களை இவன் கந்து வட்டி கொடுத்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான், உங்களுடைய சொத்துக்களை எழுதி வாங்கிக்கிட்டு பத்திரங்களை பிடிக்க வச்சிருக்கிறான், அவனை அழிப்பதன் மூலம் தான் உங்க சொத்துக்களையும் உங்களுடைய நிலங்களையும் உங்களுடைய உரிமையிலையும் மீட்க முடியுங்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு வழிவிடுங்கன்னு சொன்னோம்னா மக்கள் வழிவிட்டுறாங்க. இதுதான் தமிழரசனுடைய நடவடிக்கை. எல்லா இடங்களையும் தான் நடவடிக்கை. அவரு பிறகு வங்கி நடவடிக்கைக்கு போறாரு.
உள்கோட்டை வங்கி நடவடிக்கை, இன்னொரு வங்கி இது இல்ல, பொன்பரப்பிக்கு முன்னாடி உட்கோட்டை வங்கி நடவடிக்கை. அந்த உட்கோட்டை வங்கி நடவடிக்கையிலையும் உள்ள போய் அங்க சிக்கலாகி ஒருவர் வந்து தாக்குதலுக்குள்ளாகப்படுறாரு, இந்த துப்பாக்கி சூட்டுக்குள்ளாகப்படுறாரு. வெளியே வர்றாங்க, மக்கள் திரண்டுறாங்க. வங்கியில வந்து ஆளுங்க வந்துட்டாங்க, குண்டு வீசுறாங்க, துப்பாக்கியால சுடுறாங்கன்னு சொல்லி செய்தியாக மக்கள் வந்துட்டாங்க. திரும்பவும் அதே போல எங்ககிட்ட ஆயுதம் இருக்கு, நாங்க உங்களை தாக்க மாட்டோம். நாங்க எதுக்காக வந்தோம்? நாங்க வந்து தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடுறோம், மக்கள் உரிமைக்காக போராடுறவங்க. எங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய பொருளாதார நடவடிக்கையாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, வழிவிடுங்க. மக்கள் வழிவிடுறாங்க. எல்லா இடங்கள்லையும் இவர்கள் போகும்பொழுது மக்கள் திரண்டாக்கா மக்களுக்கு நின்று இவர்கள் ஏன் இதை செய்கிறோம், எதனால செய்கிறோம் விளக்கப்படுத்தி அரசியல்படுத்தி இவர்கள் வருகிறார்கள். அப்ப பொன்பரப்பி வங்கி சம்பவத்திலையும் அதே மக்கள் தானே, அதே தமிழ்நாட்டு மக்கள் தானே. கூடுதலாக பொன்பரப்பி பகுதியில நன்கு அறியப்பட்ட ஒரு நபர், அங்க அறியப்பட்டவர். மக்களுக்காக வேலை கோட்டைக்கும் பொன்பரப்பிக்கும் வேற வேற மாவட்டம் கிடையாது, சரிங்களா? அப்போ அங்கேயும் மக்கள் தானே இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் எப்படி இவங்களை கல்லால் அடிச்சுட்டாங்க அப்படி என்றால், அப்போ தோழர் தமிழரசனை மடக்கி பிடிப்பதற்காக குறிப்பா அரியலூர் மருதையாற்று பாலம் தாக்குதல் நடக்குது. அதான் விடுதலை படத்துடைய அந்த ஓப்பனிங் சீன்ல வச்சிருக்கக்கூடிய அந்த காட்சி. ஆமா, இந்த மருதையாற்று பாலம் தாக்குதல் நடக்கும் பொழுது அது ஒரு எதிர்ப்புக்காக செய்யப்பட்டது. ஆனா அதுல மக்கள் பலியானார்கள். இந்த செய்தி எல்லாம் ரயில்வே துறைக்கு சொல்லப்பட்டது. பாம் வச்சிருக்கோம், பாம் வெடிச்சிருக்குது, வெடிச்சிருக்கிறதுனால அந்த பக்கம் ரயிலை அனுப்பாதீங்க, முதல்ல என்ன நடந்திருக்குதுன்னு போய் பாருங்கன்னு தோழர்களே அந்த சொல்லக்கூடியன்னு ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்த மக்கள்கிட்ட சொல்லி, அந்த மக்கள் அவங்க போய் அந்த ரயில்வே நிலையத்தில் சொல்லி, ரயில்வேனுடைய இருக்கக்கூடிய காவலாளி அவர் அரியலூர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் திருச்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கும் தொலைபேசி மேல தொலைபேசி பண்ணி, இந்த மாதிரி ஒரு வெடி சத்தம் கேட்டிருக்குதுங்க, ஏங்காதுக்கும் கேட்டுது, என்னன்னு பார்த்து நிறுத்தி நம்ம நிதானிச்சு செய்வோம் போவோம்னு சொல்லும் பொழுது அக்கறை இல்லாமல் ரயில்வே துறையினர் கோட்டை விட்டார்கள். அதுக்காக நாம வந்து தோழர்கள் செஞ்சது சரின்னு நம்ம ஒத்துக்க முடியாது. அந்த பாதிப்புக்கு தோழர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் தான், அதுக்கு நம்ம மறுப்பு கிடையாது. ஆனால் தோழர்கள் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல அந்த வேலை செய்யலாம். அந்த சம்பவத்துக்கு பிறகு அதுல வந்து ஏற்பட்ட பாதிப்புகள் இதுக்கு பிறகு தமிழரசன் போன்றவங்களாம் உடஞ்சி போயிடுறாங்க. ஆளும் அரசாங்கமோ இதுக்கு பிறகு இவங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்றாங்க. தமிழரசனும் வந்து அந்த நிகழ்வுக்கு பிறகு உடைஞ்சு போயிடுறாரு, மனமுடைந்து போயிடுறாரு. நாம வந்து அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு செயலை இந்த அரசாங்கம் அநியாயமா வந்து தவறா பயன்படுத்திருச்சு. என்னன்னா, இரவுல 2 மணிக்கு ஒரு தொடர் வண்டி போகும் தோழர், அதோட விட்டா 4:30 மணிக்கு தான் அடுத்த வண்டி போகும். 2.5 மணி நேரம் அந்த பயண இடைவெளி இருக்கு தண்டவாளத்துல. அந்த இடைவெளிக்குள்ளார இவர்கள் வந்து ஒரு நடவடிக்கை செய்து அதை சொல்வதன் மூலியமா தடுத்து நிறுத்தப்படும். அதை சரி செய்யறதுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆகும். அந்த 1 மாத காலம் 2 மாத காலம் இது ஏன் அப்படி நடந்தது என்கின்ற கேள்வி அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்கும். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த மாதிரி இருப்பு பாலங்கள்ல வந்து குண்டு வைக்கிறது அப்படின்றது. மருதையாற்று பாலத்துல ஒரு நடவடிக்கை நடந்திருக்குது 1986 இறுதியில. காவிரி பிரச்சனையில தஞ்சை வந்து வறண்டு போயிருக்கும் பொழுது தஞ்சாவூரை ஒட்டி திருவையாறுல அந்த மார்கழி திருவிழாவுக்கு ராஜீவ்காந்தி வர்றதா இருக்குது. அப்படி வரும்பொழுது காவிரி காய்ந்திருக்கையில் களியாட்டம் உனக்குதற்கு அப்படின்னு தமிழ்நாடு விடுதலை படைன்னு போஸ்டரே ஒட்டி அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா தமிழ்நாடு விடுதலை படை இப்படிலாம் செயல்படுதுன்னு வெளியே சொன்னா, ஏற்கனவே ஈழப் போராட்டம், தமிழர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க, இங்க தமிழ் தேசிய ஒடுக்குமுறை, இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய சிக்கலா மாறிட போகுதுன்னு அரசாங்கமே மூடி மறைக்க பார்த்தாரு. அதற்கு முந்தைய நடவடிக்கை. ஆமா, மூடி மறைக்க பார்த்தாங்க. அப்ப அடுத்த நடவடிக்கை நடக்குது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அரியலூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழரசனை டார்கெட் பண்றாங்க. அவருடைய ஹிஸ்டரி எடுக்கிறாங்க. என்ன செய்வார் தமிழரசன்? ஒரு நடவடிக்கைன்னா என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு நடவடிக்கைன்னா மக்கள் திரண்டா மக்களுக்கு விளக்கப்படுத்துவார், தேசிய மக்களை அரசியல்படுத்திடுவார். அப்போ அவர் பேசக்கூடாது. அப்ப மக்கள் திரளுவாங்களா? திரளுவாங்க. பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா பேசும்போதே அடிச்சிடணும், அவரை பேச விடாம அடிக்கணும். இந்த திட்டமிடல் காவல்துறைக்கு இருக்கு. அப்ப இதனாலதான் நம்ம சொல்றோம், மக்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க, வெடிகுண்டு வச்சிருக்கிறாங்க, ஆயுதம் கூட இருக்கிறாங்க, சைக்கிள்ல வராங்க, உள்ளூர்காரங்கன்னு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. சைக்கிள்ல வராங்கன்னா உள்ளூர்காரங்கன்னு தெரியும். அப்போ இவங்க வந்து மக்கள் வந்து யாரு என்ன ஏது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுவாங்க. 2 பேர் வேகத்துல அடிச்சா கூட இருக்கிறவங்க நிறுத்துப்பா, யாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. அதுதான் எல்லா இடத்துலையும் இருந்தது, அன்றைய சூழல்ல இருந்தது.
அப்படி ஒன்றும் பொன்பரப்பி மக்கள் ஒன்றும் சமூக விரோதிகள் கூடாரம் உள்ள ஒரு ஊர்லாம் கிடையாது. பொன்பரப்பி அவர் பிறந்த ஊர் இல்லை. அப்போ அப்படியே இருக்கு. அப்போ அந்த இடத்துல காவல்துறையினுடைய ஆட்களையும் உளவுத்துறையுடைய ஆட்களையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மாறு வேடத்தில், அதான் மஃப்டியில் மக்களை போலவே லுங்கி கட்டிக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு 100-200 பேர் இறக்கி விட்டுருக்குறாங்க. அப்போது கூட்டம் கூடும் பொழுது, அது சந்தை நாள், அது கூட்டம் கூடும் பொழுது அந்த காவல்துறை உளவுத்துறையுடைய ஆட்கள் தான் குறிப்பாத்து தோழர்களை தாக்குறாங்க. பேச விடாம தடுக்கிறாங்க. தங்கள் யாருன்னு சொல்ல விடல, பேச விடாம தடுக்கிறாங்க. இப்ப பேச விடாம தடுப்பது, குறிப்பாத்து தாக்குவது, இந்த நடவடிக்கைகள் காவல்துறை உளவுத்துறை நடவடிக்கைகள் என்பதை நாம இயல்பா மக்களை பற்றி தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளலாம். இது ஒரு அடிப்படையான விஷயம். ரெண்டாவது, அந்த சம்பவம் நடந்த பிறகு மக்கள் யுத்த குழு, அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் யுத்த குழு என்கின்ற குழு, அதுல இருந்தால் தோழர் தமிழ்நாடு விடுதலை கேட்டு விலகி வராரு. அந்த கட்சி தோழர்கள் அனுப்பி அந்த பகுதியில ஆய்வு பண்றாங்க. அவர்கள் உண்மையறியும் குழு போட்டு அவர்கள் ஆய்வு பண்ணி 1987 இந்த சம்பவம் நடந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி மாலை மக்கள் யுத்த குழுவினுடைய சார்பா முன்னோடின்னு ஒரு பத்திரிகை வந்தது. அந்த பத்திரிகையில அந்த உண்மையறியும் அறிக்கையை போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இங்க போலீஸ் குவிக்கப்பட்டதையும், அந்த ஊரை சேர்ந்த கருணாநிதினு ஒருத்தன், அவன் ஏற்கனவே 2 முறை எஸ்ஐ செலக்ஷனுக்கு போய் தோல்வி அடைஞ்சு விரக்தியில் இருந்ததால அவன் உள்ளிட்டு சில பேரை வச்சுக்கிட்டு இந்த காவல்துறை பயிற்சி கொடுத்ததையும், குண்டு வீசினாக்கா எப்படி தப்பிக்கிறது, அதுக்காக சேறு குழி எடுக்கிறது, திருடங்க அந்த போலீஸ்காரங்க யாரையாவது மறிக்கணும்னா மாட்டு வண்டியை உள்ள தள்ளுறது, மாட்டு வண்டி குச்சிகளை எல்லாம் பயன்படுத்துவது, பெடலை எடுத்து நடுவில் விடுறது, அவர்கள் வாகனங்களை எப்படி தாக்குவது, இப்படிலாம் பயிற்சி கொடுத்தாங்க. நாங்க ஏதோ போலீஸ் பயிற்சிக்கு போறான் அவன், அதனால பயிற்சி எடுத்துக்கிட்டு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த கருணாநிதி தான் முதல்ல போய் அவங்கள தாக்கணும். தமிழரசன் தோழர்கள் அந்த கூட்டத்தை முதல்ல போய் கருணாநிதி தான் தாக்கணும். அவன் தாக்கின பிறகுதான் சொல்லி வச்ச மாதிரியே சில பேர் போனாங்க. யாருன்னே தெரியல எங்களுக்கு. மக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் தெரியாத பல பேர் வந்தாங்க. எங்க ஊருக்காரங்கன்னே தெரியல எங்களுக்கு. இத்தனைக்கும் தமிழரசன் இந்த கட்சியில இருந்தா வெளியே போனவர், முரண்பட்டு வெளியே போனவர். அந்த கட்சி தோழர்கள் அன்னைக்கு சம்பவத்துக்கு ஈடுபட்டவங்கள கருணாநிதின்ற தலைமையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அன்னைக்கு அடிச்சவங்க எல்லாம் யாருன்னே தெரியல, புதுசா இருந்தாங்க. நாங்க இதுவரையில அது மாதிரி ஆட்களை பார்த்ததில்ல. எப்படி இருந்தாலும் சுத்துப்பட்டுல இருக்கிற பல பேர் எங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்ததில்ல. இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத மக்கள் பதிவு பண்றாங்க. அப்ப மக்களுக்கே நீங்க யாரும் அடிச்சீங்களா போயிட்டு அப்படின்னா, நான் அடிக்கல. யாருப்பா அடிச்சாங்க, பேர் என்ன, ஊர் என்ன, தெரு பேர் என்ன, முன்ன பின்னப்பா யாருன்னே தெரியல, முன்ன பின்ன தெரியாதால்தான் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு மக்களே சொல்றாங்க. அந்த சமயத்துல காவல்துறை அப்படியாக செய்வதற்கான தேவை எங்க இருந்து வந்தது? ராஜீவ்காந்தி திரும்பவும் தென் மாவட்டத்தை நோக்கி வர்றாரு. அந்த சமயத்துல தென் மாவட்டத்தை நோக்கி வர்றாரு. அடுத்த முறை ராஜீவ்காந்தி வருவதற்குள்ளார இந்த கதை முடிக்கப்படணும். தர்மபுரியில எப்படி நக்சல் பாறைகளை தேவாரம் அழித்துடிச்சு ஒரு முடிச்சிட்டோம்னு வெற்றி ஆட்டம் ஆடினாரோ, அது போலவே அரியலூர் பகுதியில் தமிழரசனை முடித்து விட்டோம்னு நீ செஞ்சாகணும். ராஜீவ்காந்தியினுடைய அடுத்த கட்ட வருகை இருக்கு. அதற்கான முன்னேற்பாடு இதெல்லாம் செஞ்சான்ற கட்டாயம் உருவாகுது. அதுக்காக நீங்க நம்ப மாட்டீங்க, அரியலூர் மாவட்டத்தில் அன்றைக்கு இந்த அரியலூர் மருதையாற்று பாலம் விபத்து நடந்தப்போ இருந்த கியூ பிரான்ச் உளவுத்துறையுடைய எண்ணிக்கை 60. ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு 460 பேரா மாத்துறாங்க. அந்த அரியலூர் சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருப்பாங்க. 460 பேரா மாத்துறாங்க. 80 விழுக்காடு கூடுதலாக்குறாங்க. வெறும் மோட்டார் சைக்கிள்ல மட்டுமே போயிட்டு இருந்தவங்களுக்கு 20-30 வாகனங்கள், பல்வேறு மோட்டார் சைக்கிள்கள், மிகப்பெரிய வசதிகளாக செஞ்சு கொடுத்து சுத்த விட்டாங்க. முந்திரி காலம் முழுக்க சுத்துறாங்க. 500 பேர் உளவுத்துறை, கியூ பிரான்ச் உளவுத்துறை 500 பேர் இருக்கான். யாருக்காக? தமிழரசனை பிடிக்கிறதுக்காக. அப்போ ஏன் அந்த 500 பேர் சந்தைக்கு வந்திருக்க மாட்டான்? இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. இதை விட முக்கியமா மார்க்சிய பெரியாரிய பொதுமை கட்சியினுடைய தலைவர் ஐயா ஆணைமுத்து, அவரு இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்க போய் ஒரு உண்மையறியும் குழு நடத்தி, உண்மையறியும் அந்த சம்பவத்தை பத்தி உண்மையறியும் குழுவா போய் விசாரிச்சு அவர் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அதனுடைய ஆங்கில பிரதியை இந்திய அரசுக்கு அனுப்புறாரு. அதை தேசிய விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய நூல் தொகுப்புல பதிவு பண்றாரு. அந்த அறிக்கை, அந்த ஆங்கில அறிக்கை தற்போது புதுவையை சேர்ந்த ஒரு மனித உரிமை போராளிகிட்ட அந்த அறிக்கையை நீக்கி கையில வந்துருக்குது சொல்றாங்க. அது கூடிய சீக்கிரத்தில் வெளியே வரும். இதை விட இன்னும் கூடுதல் செய்தி, அன்றைக்கு வானொலியில தமிழ்நாட்டில் தீவிரவாதியாக செயல்பட்ட தமிழரசன் பிடிபட்டார் அப்படிதான் செய்தி வாசிச்சாங்க. கொல்லப்பட்டார்னு வரல, செய்தி வாசிச்சாங்க. இதை அன்றைக்கு மயிலாடுதுறை சேர்ந்த
வழக்கறிஞர் ராமதாஸ் அவர்கள் உறுதிப்படுத்துறார். அவர் தான் தமிழரசுடைய பல்வேறு வழக்குகளை எடுத்து நடத்துறவர். அவர் என்ன கேட்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது, ஏன் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணல? நீதிமன்றத்தில் வழக்கு போட போறாங்க, ஏன் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணல? எதுக்காக பண்ணல? யார் மேலேயும் வழக்கு பதிவு, யார் மேலேயும் வழக்கு. கும்பலா அடிச்சு கொண்டாங்கன்னா அடையாளம் தெரியாத நபர்கள்னு கூட ஒரு எஃப்ஐஆர் ஒண்ணுமே கிடையாது. அதுக்குத்தான் அந்த துக்கையாண்டின்னு சொல்லக்கூடிய அன்றைக்கு இருந்த உளவுத்துறை டிஎஸ்பி என்ன சொல்றாருனாக்கா, இந்த புத்தகத்துல வருது அதெல்லாம், என்ன சொல்றாருன்னா, அன்றைக்கு திருச்சி சரக எஸ்பியா இருந்த அசோக் குமார் அவரு பொன்பரப்பி மக்கள் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணாரு. ஆனா நான் தான் தற்காப்பு முயற்சி, இது நீங்க எப்படி அதை கொலை வழக்கா பதிவு பண்ணுவீங்க? மக்களை கொள்வதற்கு அவங்க தயாரா இருக்கும்போது மக்கள் தங்களை தற்காத்துக்காக அவங்க சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி வழக்கு போடாதீங்க, நான் சொல்லிதான் மாத்தினாருன்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த புத்தகத்துல பதிவு செஞ்ச துக்கையாடினுடைய செய்தி அதுல பதிவாகுது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இதுதான் டீலிங், புரியுதுங்களா? அப்ப துக்கையாண்டி பொன்பரப்பியில் உள்ள மக்களை, இங்க பாருங்கய்யா, நீங்க தான் அடிச்சு கொண்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க, மாட்டினீங்க, கதை முடிஞ்சது. நான் சொல்றதை கேட்டீங்கன்னா எல்லாரும் தப்பிச்சிக்கலாம். பேசப்பட்டிருக்குமா, பேசப்பட்டிருக்காதா? வாய்ப்பு இருக்கு. இது அங்கிருந்த முக்கிய தலைமையிடம் பேசப்பட்டிருக்குமா, பேசப்பட்டிருக்காதா? பேசப்பட்டிருக்கும். கூடுதலாக அந்த ஊரை சேர்ந்த முக்கிய பிரமுகருடைய வீட்டில் 52 பேர், அந்த ஊரை சேர்ந்த ஊராட்சி நிர்வாகியா இருந்த, ஊராட்சி அலுவலக நிர்வாகியா இருந்த அண்ணாதுரைன்னு ஒருத்தர், அவருடைய தலைமையில 8 பேர் கொண்ட குழு தமிழரசன் வங்கியை நோட்டமிட்டுக்கிட்டு போகும்பொழுதே இவங்களும் நோட்டமிட்டுக்கிட்டு போறாங்க. தமிழரசன் குழு வருவதற்கு முன்பாகவே இவங்கெல்லாம் தயாரா இருக்கிறாங்க, என்னெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யலாம்னு தயாரா இருக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்வதற்கு பொன்பரப்பில் இன்றைக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கும் அதை நேரில் பார்த்தவர்கள் இன்னைக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த புத்தகம் யாரை வைத்து தமிழரசனை மக்கள் கொன்றார்கள் சொல்லுதுன்னா, யாரெல்லாம் ஆள்காட்டி, யாரெல்லாம் காவல்துறை கையாள்னு மக்கள் யுத்த குழு, உண்மை அறியும் குழு சொல்லிச்சோ அவர்களை முதன்மைப்படுத்தி தான் இவர் சொல்றாரு. அவர்களெல்லாம் பொதுமக்கள் அப்படின்னு, அவங்கெல்லாம் பொதுமக்கள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அப்ப நாம தான் கேட்கிறோம், நீங்க இப்ப கூட ஒரு வழக்கு போடுங்க. 40 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, தமிழரசன் படுகொலை, அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைப்போம். இந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்திருக்குது, துக்கையாண்டி சொல்றாரு, ஒரு அதிகாரி அவர் சொல்றாரு, கொலை வழக்கெல்லாம் போடாதீங்க, இது தற்காப்பு முயற்சின்னு சொல்றாரு. அப்போ நாங்களும் வந்து ஒரு அரசியல்வாதி யாராவது ஒருத்தர் ஒரு 500 பேர் சேர்ந்து கொண்டுட்டாங்க, எங்களையும் விட்டுருவீங்களா? அந்த அரசியல்வாதி எங்களை கொல்ல வந்தாருன்னு நாங்களும் ஒரு 500 பேரை சேர்ந்து நாங்களும் அந்த மாதிரி செஞ்சுட்டாக்க பொன்பரப்பி மாதிரி எங்களையும் விட்டுருவீங்களா? வழக்கு போடாமல் விட்டுருவீங்களா? அதை மறுபடியும் விசாரிங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சா இது என்ன நடக்கும்? இதை தாண்டி இந்த புத்தகம் இப்ப 40 ஆண்டுகள் கடந்து இப்போது எழுதப்பட வேண்டியதனுடைய நோக்கம் என்ன? இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டவர்கள், அவர்களை பற்றியான உங்களுடைய கருத்து? இப்ப இந்த புத்தகம் வந்து உண்மையிலேயே வர வேண்டிய தேவை இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, இன்றைக்கு தொடர் தமிழரசன் தேடப்படுகின்ற அரசியல் தலைவராகவும் போராளியாகவும் மாறி இருக்கிறார். இன்றைக்கு பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில். இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய, தலைமை கொடுக்கக்கூடிய அரசியல் தலைமையும் அரசியல் திறனும் திராவிட கட்சிகளுக்கும் இல்லை, இப்ப வளர்ந்துட்டு வர தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இல்லை. இதுதான் யதார்த்தம். இடதுசாரி கட்சிகளுக்கும் இல்லை. இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்போ வரக்கூடிய இளைஞர்கள் ஒரு தேடல்ல இருக்கிறாங்க. தமிழ் தேசிய அரசியல் என்பது முன்னெழுந்து வருது. அப்படி எழுந்து வரும்போது தமிழரசனை பற்றி தேடல்ல இருக்கிறாங்க. தமிழரசனை பற்றி தேடல்ல, தமிழரசனை பற்றி ஒரு முழுமையான தொகுப்பு இதுவரையில் வெளிவரவில்லை. அவருடைய அறிக்கைகள்லாம் இப்பதான் வெளிவந்திருக்கு. ஒருவர் புத்தகம் எழுதுறாரு, 40 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழரசன் அவர்களுடைய வரலாறு அப்படின்றத தொகுத்து எழுதுறாரு. இந்த வேலையை ஏன் வந்து மற்றவர்கள் செய்யல? இன்னைக்கு அந்த புத்தகத்தின் மீது பல விமர்சனங்களை வைக்கக்கூடிய நபர்கள் இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க ஏன் அந்த புத்தகத்தை அவர்கள் எழுதவில்லை? தோழர் தமிழரசனுடைய மீன் சுருட்டி அறிக்கை, தோழர் தமிழரசன் கொல்லப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து பதிப்புக்கு வருது. தோழர் தமிழரசனுடைய பெண்ணாட மாநாட்டு அறிக்கை, இதுதான் பெண்ணாட மாநாட்டு அறிக்கைன்னு தவறான ஒரு அறிக்கையை எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். 2017 தான் உண்மையான பெண்ணாட மாநாட்டு அறிக்கை வெளிவருது. என்னன்னா, தோழர் தமிழரசனை பத்தி பேசினா ஒடுக்குமுறை, அவருக்கு அடைக்கலம் கொடுத்துறவங்கன்னு சொன்னாலே ஒடுக்குமுறை, அவருடைய அரசியல், அவருடைய புகைப்படத்தை வச்சிருந்தாலே ஒடுக்குமுறை, போஸ்ட் ஓட்டினா ஒடுக்குமுறை, அவருடைய புத்தகம் இருந்தா நீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யப்படுவீங்க, அவரை சார்ந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தெரிஞ்சதுன்னா அவங்க வாழ்க்கை போச்சு. இப்படிப்பட்ட கடுமையான நெருக்கடிகள் இருக்குது. அது அவர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகும் தோழர் தமிழரசன் கொல்லப்பட்ட பிறகு இயக்கம் அழிந்ததாக சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகுதான் தமிழ் தேசிய விடுதலைக்கான ஆயுத போராட்ட களத்தில் பல அமைப்புகள் உருவாச்சு. தமிழ்நாடு விடுதலை படை, தமிழக மக்கள் விடுதலை படை, பல தமிழ்நாடு மீட்சி படை, இதெல்லாம் உருவானாங்க. 2000 வரையில் தமிழ்நாட்டில் தமிழரசனுடைய அரசியலை ஏற்றுக்கொண்ட, ஆயுத நடவடிக்கை மேற்கொண்ட தோழர்களுடைய நடவடிக்கை நடந்து கொண்டே இருந்தது. அப்ப 2000 வரையிலுமே
இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தோழர்களுடைய அறிக்கைகளை, அவரை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வது, அதை காப்பாற்றுவது, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்பதெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடியா இருந்தது. 2000க்கு பிறகு இந்த அரசியல் மாறுது. குறிப்பா 2009 ஈழப்படுகொலைக்கு பிறகு தோழருடைய மீன் சுருட்டி அறிக்கை, பெண்ணாட மாநாட்டு அறிக்கை, இன்றைக்கு அவர் வைத்த கொல்லிமலையில தமிழ்நாடு பொதுமை கட்சியுடைய அறிக்கை இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சு வெளியே வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு சூழல் மாறி இருக்கு. இப்போ புத்தகத்தை எழுதக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கு. அதனாலதான் இப்போ விடுதலை வரும்னு ஒரு தொகுப்பு வந்திருக்குது. அது நம்ம தோழர்கள் தான், தமிழன் தோழர் தொகுத்திருக்கிறாரு. நான் எழுதப்பட்ட ஒரு நூல் தோழர் லெனினும் தமிழ் தேச விடுதலை கழகம், தோழர் தமிழரசனுக்கு பிறகான லெனினை பற்றிய ஒரு வரலாற்று புத்தகம் வந்திருக்குது. அதுபோல தோழர் பொழிலன் அவர்கள் தமிழக மக்கள் விடுதலை போராட்டம் சொல்லிட்டு தமிழரசனை பத்தி பதிவு பண்ணியிருக்கிறார். இது எல்லாமே தொகுப்புகளாகவும் சில பதிவுகளாகவும் வந்திருக்குது. முழுமையான பதிப்பா வரணும்னா இந்த அரசியல் தளத்திலிருந்து நாங்கள் பயணிக்கும் பொழுது நாங்கள் போனாலே திரும்பவும் இவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை தயாராகிட்டாங்கன்ற மாதிரியான ஒடுக்குமுறைகளும் நெருக்கடிகளும் உருவாயிட்டு இருக்குது. சிவசுப்ரமணியத்துக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, எல்லா இடத்துக்கும் பயணிக்கிறாரு. அதை நூலில் படிக்கும் பொழுது அதை அவர் காவல்துறையோட துணையோடவும் பயணிச்சாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அந்த நூல்ல அந்த சிக்கல் இருக்கு. அந்த நூல் ஒரு ஆளும் வர்க்க கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டதாக நான் பதிவு செய்கிறேன். பல தோழருடைய கருத்து இருக்கு, அதெல்லாம் உண்மையான செய்திகள்லாம் இருக்கு, அதுல மறுப்பு இல்லை. அதனுடைய எழுத்து முறை, அதனுடைய முடிவு, இதுல ஆளும் வர்க்க கண்ணோட்டம் இருக்கு. அதை தாண்டி நீங்க சொன்னீங்களா, அதுல சில நல்ல கருத்துக்களும் இருக்குன்னு. ஸோ இவ்வளவு சிக்கல்களை தாண்டி அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம், வெளிவராத விஷயம் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கு அதுல? தோழர் தமிழரசன் வாழ்ந்த காலகட்டத்தில இருந்து இந்த 18 ஆண்டுகள்ல பல தோழர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அன்றைய தமிழ் சமூக சூழல்ல சாதிய இறுக்கம் எப்படி இருந்தது, அந்த சாதி இறுக்கத்தை இந்த இயக்கம் எப்படி கையாண்டது, அன்றைக்கு சாதி கடந்த ஒரு வர்க்க ஒற்றுமையை அழித்தொழிப்பு காலகட்டத்தை எப்படி அவங்க ஏற்படுத்தினாங்க, பண்ணையார்களை அழித்தொழிப்பதன் வழி அந்த பண்ணையார் சார்ந்த சாதியிலிருந்த ஆட்களே அவங்க கையாண்டாங்க. இந்த நடைமுறைலாம் எப்படி அவங்க கையாண்டாங்க, அதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கு. அது போல திருச்சி சிறையில அவங்க சிக்கிறாங்க. சிறையில எங்களை அடைச்சாலும் நாங்க தப்பிச்சு போவோம்னு சொல்லி தப்பிக்கிறாங்க. அதை பற்றி ஆம்பலி முனிராஜா அவர்கள் மிக விரிவாக எழுதியிருக்கிறார். தோழர் தமிழரசன் நக்சல் பாரி இயக்கத்துக்கு வந்த பிறகுதான் அவர் நம்ம சொல்றோம். படிக்கிற காலகட்டத்திலேயே அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவர் படிச்சிருந்த கோவை மாவட்டத்துல அவர் ஒரு அஞ்சல் அலுவலகம் முன்னாடி போய் ஒரு ஆளா போராட்டம் பண்றாரு. இந்த செய்தியை அவரோடு கல்லூரியில் இருந்து வெளியேற தோழர் ராகவன் இன்னைக்கு பதிவு பண்றார். இது போன்ற அரிய தகவல்கள், இது மாதிரியான அது போல தமிழ்நாடு விடுதலை அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்திற்கு வருவதற்கு தமிழரசனுக்கு முன்னோடியாக புலவர் கலியபெருமாள் இருந்திருக்கிறாருங்கிறதும், இந்தியாவில் தேசியனுடைய விடுதலைக்கு நம்ம முதல்ல போராடுவோம் தமிழரசன் முதல் நிலைப்பாட்டில் இருந்ததும், பிறகு தமிழ்நாடு விடுதலைக்கு போராடுவது சரின்ற அடுத்த நிலைப்பாட்டுக்கு வந்ததும் அந்த பதிவுகள்லாம் புத்தகத்துல இருக்கு. இதெல்லாம் புதிய செய்திகள் தான், அது ஏற்கப்பட வேண்டியது. ஆனால் இந்த நூலில் சமரசங்கள் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு ஆளும் வர்க்க நலனுக்காக செய்யப்பட்டிருக்குது. ஒரு தேசிய விடுதலை என்பது ஆயுத போராட்டத்தின் வழிதான் வெற்றி அடையும்ங்கிறது தோழர் தமிழரசன் நம்பிக்கை இருந்தார். சமூக முரண்பாடுகளை ஒரு புரட்சிகர கட்சி சர்வாதிகார அடிப்படையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலம்தான் இங்க மாற்றத்தை உருவாக்கும் அவர் நம்பினார். சீமான் அவர்கள் ஒரு தேர்தல் கட்சி நடத்தினார். இந்திய அதிகாரத்திற்கு உட்பட்ட தமிழ்நாட்டினுடைய ஒரு கட்சி, எப்படி திமுக அதிமுக இருக்கோ அது போலவே நாம் தமிழர் கட்சி. இது ஈழ அரசியலையும் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனையும் இவர்கள் மற்ற கட்சிகளை விட இவர்கள் அதிகமா பேசுறாங்க. தமிழீழ பிரச்சனை, தமிழ் தேசிய பிரச்சனை முன்னுக்கு வராங்க, போராடுறாங்க. அதெல்லாம் நம்ம மறுப்பு கிடையாது. ஆனால் இந்தியாவில் தேசியனுடைய விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகத்துடைய வெளியீட்டுல அவர் பேசியிருக்கிறாரு. நாங்க தேங்காய் சில்லுகளுக்கு ஆசைப்படுற சின்ன பசங்க கிடையாது, தேங்காவே எங்களுது. இப்ப தேங்காய் சில்லுக்கு ஆசைப்பட்டது யாருன்னு அவர் சுட்டி காட்டுறாரு. அதுதான் இப்ப நாம அவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு நம்ம கேள்வி இருக்கு. என்னன்னா, நாங்க தமிழரசன் தமிழ்நாடு கேட்டாரு, தனித்தமிழ்நாடு கேட்டாரு. நாங்க தனித்தமிழ்நாடு கேட்க மாட்டோம், இந்தியாவே எங்க நாடு. நாங்க தேங்காய் சில்லுக்கு ஆசைப்படுற சின்ன பசங்களை, தேங்காவே எங்களுது, இந்தியாவே எங்களுது. அப்ப தேங்காய் சில்லுக்கு யார் ஆசைப்பட்டாருன்னு சொல்றாரு? அந்த கேள்வி நமக்கு வருது. எதுக்கு இந்த மாதிரி முன்னுக்கு பின்முரணான விஷயம்? அப்ப நீங்க இதையே அப்படியே மாத்தி பேச, இலங்கையே எங்களுதுன்னு பேசுங்க, ஈழம் மட்டும் வேணாம். இலங்கையில போய் சில்லுக்கு ஆசைப்பட மாட்டேன் சொல்ல முடியுமா உங்களால? அந்த நூல் வெளியீட்டுல இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க.
அதை யாருமே எழுத்து முன் வரல. சிவசுப்பிரமணியம் வந்திருக்கிறாரு, பாராட்டு கண்டாரு, அதெல்லாம் மறுப்பே கிடையாது. பாராட்டலாம், யார் எடுத்து செய்தாலும் பாராட்டலாம். நேர்மையாக இல்லைன்னா விமர்சனம் வரதான் செய்யும். கூடுதலா அவர் இப்படி செத்துட்டாருன்னு எழுதியிருக்கிறாரு, நீ சொல்லு உண்மைய என்று சொல்லுகிறார். உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான், உங்களுடைய கருத்து என்ன? உங்க கருத்தை சொல்லலை, வரட்டும் எல்லாம்னா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதே தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை மக்கள் கொண்டுட்டாங்க அப்படின்னு நாளைக்கு இதே சிவசுப்பிரமணியம் எழுதுவாரு. எழுதி அதுக்கு அணிந்துரை வந்து சீமான்கிட்ட போய் கேட்பாரு. அப்போ தலைவர் பிரபாகரனை வந்து மக்கள் கொண்டுட்டாங்கன்னு இவர் எழுதுறாரு, நீ மக்கள் கொல்லன்னு எழுது சொல்லுவாரா? சொன்னா ஈழத்தமிழர்கள் சும்மா இருப்பாங்களா? அப்போ வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழரசன், தமிழ் தேசிய விடுதலைங்கிற அரசியலை நீங்க என்ன ஒன்னாலும் மட்டம் தட்டி எது ஒன்னாலும் பேசலாம். என்ன 10 பேர் இருப்பான், 100 பேர் இருப்பான், என்ன பண்ற போறான்? இதுதான் உங்களுடைய எண்ணமா இருக்குது இல்லையா? அது வந்து நீங்க அதை மாதிரி மேற்கொண்டா அம்பலப்படுவீங்க. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.